ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜானுக்குட்டியை பற்றி தான் இந்த வீடியோவில் அச்சு அசலாக பேச்சு மேய போகிறோம். ஜானுக்குட்டியை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் நீங்கள் போடுற லைக்கில் எவ்வளோ லைக் வருதோ அதை வச்சு உங்களுக்கு ஜானுக்குட்டி எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஜானுக்குட்டி பற்றி நம்ம எதுவும் சொல்ல தேவையில்ல. ஜான்வி கபூர் அப்படின்ற இவளுடைய படங்கள் எல்லாம் எப்பயுமே இவருடைய அழகுக்காகவே ஓடக்கூடிய ஒரு பெரிய கலெக்ஷனை தரக்கூடிய படமாக தான் இருக்கும். பாலிவுட்டில் எப்பயுமே தொடர்ச்சியாக ஒரு கொடியை ஊனி நின்று நிலச்சி செதறடிக்கிற ஆக்ட்ரஸில் ஜான்வி கபூர் ஒன்று. ஆனால் சமீபத்தில் தெலுங்கில் இவர் நடித்த படம் நிஜமாக எப்படி சொல்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, அந்த படம் இவங்களுக்கு ஒரு சவுத் இண்டியன் சினிமாவில் ஒரு ஹாட்டான பர்ஃபார்மன்ஸு ப்ளஸ் இவருடைய அந்த அழகை ஒரு நல்ல ஒரு க்ளோ பண்ணி காட்டின ஒரு படம் சொல்லலாம். அந்த படத்தை அந்த படத்தில் நிச்சயமாக இவருடைய அழகை வர்ணித்து பார்க்காத, அதை பார்த்து சொல்லி விடாத பசங்களே கிடையாது அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நம்ம ஜான்வி கபூருடைய அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே பக்காவாக பசங்க பார்த்து ரசிக்கக்கூடிய அளவில் அவருடைய அந்த அவுட்ஃபிட்ஸுக்கு எல்லாமே நிச்சயமாக நம்ம பசங்க எல்லாமே ஒரு பெரிய ரசிகராக தான் இருப்பாங்க. அழகில் மட்டும்தான் ஜான்வி இந்த அளவுக்கு பெரிய ஒரு பர்ஃபார்மரா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, அவருடைய டான்ஸ்லேயும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு ஆக்டர் தான் நம்ம ஜான்வி கபூர். ஸ்ரீதேவியுடைய மகளாக இருந்தாலே அவருடைய அழகெல்லாம் வந்துடுமா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஃபேஸ் கட்டில் அந்த அளவுக்கு வரல கூட பாடி அளவில் அந்த உடற்கட்டில் ஸ்ரீதேவி கிட்ட இருக்கிற ஒரு முக்கால்வாசியோடைய அழகை பிடுங்கிக்கிட்டா அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீதேவியுடைய அந்த சாயலும் இருக்குது, அவருடைய அந்த உடற்கட்டமைப்பும் அந்த ஸ்கின் க்ளோவும் இருக்குது இவங்கள்ட்ட. அந்த அளவுக்கான சீனில் தான் இந்த சீனையும் நாம் ஒரு பெரிய பர்ஃபார்ம் உள்ள சீனை நாம் பார்க்கணும். நீங்கள் பார்க்குற இந்த க்ளோஸ்அப் சீன் எல்லாமே கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு திருநெல்வேலி அல்வாவை நீங்கள் டேஸ்ட் பண்ணுற அளவுக்கு இவருடைய அழகு இதில் இருக்குது. அப்படி தான் நான் நினைக்கிறேன். சொல்லவே தேவையில்ல. இப்படி ஒரு பாலிவுட் ஆக்ட்ரஸை பார்த்து ரசிக்கிறது நம்மளுக்கு ரொம்பவுமே ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம், நம்மளுக்கு போட்ட படையல் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா சவுத் இண்டியன் சினிமாவில், நம்ம தமிழ் சினிமாவில் இந்த அளவுக்கு ஒரு அழகை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய, ஆக்டிங் கொடுக்கக்கூடிய ஆக்டர்ஸ் இன்னும் இப்போதைக்கு இல்லை அப்படி தான் சொல்லணும். பழைய படத்தெல்லாம் விட்டுருங்க. ஆனால் சவுத் இண்டியன் சினிமாவில் தெலுங்கில் இவன் நடிச்சிருக்க சீனெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கே தெரியும், ஒரு அளவுக்கு தான் இருக்கும். நாம் பார்க்குற இந்த ஜான்வி கபூருடைய இந்த சீன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புகிறோம். ஜான்வி கபூர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்றதை கண்டிப்பாக நமக்கு சொல்லுங்கள். மேலும் ஜான்வி கபூருடைய படத்தில் உங்களுக்கு பிடிச்ச படம் எது, அவருடைய ஆக்டிங்கில் உங்களுக்கு பிடிச்சது என்ன அப்படின்றது நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ச்சியான ஆக்டர்ஸ் பற்றின பலதரப்பட்ட வீடியோக்களுக்கும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ், மேலும் அவங்க நடித்த படங்களில் பெஸ்ட்டான ஒரு குவாலிட்டி ஆக்டிங் நடித்த படம், அது சம்மந்தமான வீடியோக்கெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்மளுடைய இந்த சேனலில் நம்ம ஆக்டர்ஸ் பற்றின வீடியோஸ் கண்டிப்பாக போடுவோம். தொடர்ச்சியாக நம்மளோட சேனலை பாருங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய அந்த சப்போர்ட்டை கொடுங்க. இந்த ஜான்வி கபூரோட வீடியோவை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்ததை மறக்காமல் சொல்லுங்கள்.